சுடரொளி ஓவியமே அத்தியாயம் 2. கையுறைகளை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டாள் அந்த பெண். சரியாக இருக்கிறதா என்று இழுத்து பார்த்து கொண்டாள். பிறகு பூனை பாதம் வைத்து மெதுவாக அவள் சென்ற இடம்தான் அவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. குப்பை தொட்டி ஒன்று காம்பவுண்டின் வலது மூலையிலே வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பெரிய பிளாஸ்டிக் கூடைதான். இவள் அதற்கு முன்பாக போய் நின்று கொண்டு 2 கைகளையும் விட்டு ஒவ்வொரு தாளாக எடுத்து பார்த்தாள். திடீரென்று சுடர்வண்ணன் என்ன நினைத்தானோ என்னவோ, தன்னுடைய செல்போனை எடுத்து ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று அந்த காட்சியை அப்படியே படம் பிடித்தான். 5-6 தாள்களை எடுத்து பார்த்துவிட்டு அடுத்ததாக எடுத்து ஒரு தாளை உறுத்து பார்த்தாள். பார்த்தவுடன் அவள் முகம் மலர்ந்தது. சுண்டு விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து ஒரு தட்டு தட்டி பார்த்துவிட்டு உறை அணிந்த கைகளாலேயே 2 பக்கமும் துடைத்து அந்த தாளை நீவி சரி செய்து கொண்டாள். தன்னுடைய சுடிதாரிலேயே அவள் ஒரு பக்கமாக பாக்கெட் வைத்திருந்தாள். அதற்குள்ளே அதை போட்டு கொண்டாள். ஒருவேளை இதற்கு ஏற்ற மாதிரி பேண்ட் போட்டு கொண்டு வந்தாளோ என்னமோ என்று எண்ணி சிரித்து கொண்டான். மறுபடியும் கீழே கிடந்த தாள்களை எல்லாம் எடுத்து குப்பை தொட்டியிலே போட்டுவிட்டு அதே போல காம்பவுண்டில் ஏறுவதற்கு பார்த்தாள். அந்த பக்கம் ரோட்டிலே ஏதோ கல் இருந்ததோ என்னமோ, அதிலே கால் வைத்து ஏறி இந்த பக்கம் குதித்து விட்டாள். இங்கே இருந்து அந்த பக்கம் குதிப்பதற்கு சற்று உயரமாக இருந்தது போலும். அங்கே இங்கே என்று தேடி இங்கேயும் ஒரு கல்லை பிடித்து கொண்டு வந்து வைத்து அதன் மேல் காலை வைத்து காம்பவுண்ட் சுவருக்கு மேலே பதிந்திருந்த அந்த கிரில்லை பிடித்து கொண்டு ஏறி அந்த பக்கமாக குதித்தாள். அந்த இடைவெளியிலே சட்டென்று மாடியிலிருந்து இறங்கிய சுடர்வண்ணன் வாசலில் இருந்த ஸ்கூட்டர் ஒன்றை எடுத்துக்கொண்டு தயாராக நின்றான். அவனுடைய அத்தை மகன் அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கங்க என்று அந்த ஸ்கூட்டரையும் சாவியையும் கொடுத்திருந்தான். அது மிகவும் உதவிகரமாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டவனாக அந்த ஸ்கூட்டரை தள்ளிக்கொண்டு யதார்த்தமாக வெளியிலே வந்து நிற்பவன் போல வந்து நின்றான். அந்த பக்கமாக ஒரு ஸ்கூட்டர் நின்றது. அதிலேதான் அந்த பெண் வந்து இறங்கியிருக்க வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டான். இதெல்லாம் நடக்கும்போதே அவனுக்கு அவனை குறித்து ஆச்சரியமாக இருந்தது. எதற்காக இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஏதோ ஒரு பெண் வந்தாள், குப்பை கூடையை கிளறினாள், ஏதோ பேப்பரை எடுத்தாள். அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று தோன்றியது. ஒருவேளை அழகான பெண் என்பதாலோ என்று அவனுடைய மனசாட்சி அவனை கேட்டது. தோலை குலுக்கி கொண்டான். அந்த பெண் 10 அடி நடந்து அந்த பக்கமாக நிறுத்தியிருந்த ஸ்கூட்டரை கிளப்பிக் கொண்டு கிளம்பினாள். இவனும் எதர்ச்சையாக செல்பவன் போல பின்னாலேயே அவள் செல்லுகிற வேகத்திலேயே சென்றான். 2 தெருக்கள் தள்ளி 2வது திருப்பத்திலே அவளுடைய ஸ்கூட்டி திரும்பியது. அவனும் அந்த மூலைக்கு வந்து பார்த்தான். அதில் மொத்தமாகவே இந்த பக்கம் ஒரு 10-15 வீடுகளும் எதிரிலே ஒரு 10-15 வீடுகளும் தான் இருந்தன. அதனால் வீட்டு வரைக்கும் செல்லுவது உசிதமா என்று யோசித்தான். நல்ல வேளையாக எதிரிலே ஒரு பெட்டி கடை இருந்தது. அங்கே போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி கொண்டு அவள் எங்கே போகிறாள் என்று பார்த்தான். அந்த தெருவினுடைய இடது பக்கத்தில் கடை கோடி வீடு. அங்கே போய் வண்டியை கேட்டுக்கு அருகிலே கொண்டு போவதற்கு முன்பாகவே அங்கே உள்ளே இருந்து ஒரு பெண் வந்தாள். பார்ப்பதற்கு இவளுக்கு சற்றே மூத்தவள் போலவும் இவளுடைய சாயலிலேயும் இருந்தாள். அவள் ஏதோ கேட்க இவள் ஏதோ பேசிக்கொண்டு உள்ளே போனாள். சுடர்வண்ணன் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு திரும்ப அத்தை வீட்டுக்கு வந்துவிட்டான். அத்தை வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள். என்ன தம்பி, திடீர்னு வண்டியை எடுத்துட்டு போனேன் என்றாள். இல்லங்கத்தை, போர் அடிச்சது, சும்மா அது வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம்னு போனேன் என்றான். அதானே பார்த்தேன், வேற ஏதாவது தேவையோ என்னமோ, சொல்லாம கொள்ளாம திடீர்னு கிளம்பிட்டியே, என்கிட்டே கேட்டிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்றாள். இனி என்ன அத்தை தேவை? வயிறு நிறைய சூப்பரான விருந்து சாப்பாடு போட்டீங்க, தூக்கம் வேற தள்ளுது, பகல்ல தூங்கினா சரிப்படாதுன்னு தான் அப்படியே போயிட்டு வந்தேன் என்றான். அப்படி நினைக்காதே கண்ணு, நீ எப்போ பாரு அலைஞ்சிக்கிட்டு இருக்கே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரம் கிடைக்கும்போது ஓய்வு எடுத்துக்கணும் என்றாள் அத்தைக்காரி. சரிங்க அத்தை, சரிங்க என்று சொன்னவன் மறுபடியும் மாடிக்கே போய் அந்த ஊஞ்சலிலேயே ஒரு தலையணையை வைத்து கொண்டு தலை சாய்த்தான். உண்மையாகவே அந்த ஊஞ்சல் அனுபவம் நன்றாக இருந்தது. நம்ம வீட்டு பால்கனியில் கூட இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் போட்டிரணும், அங்கேயும் மரங்கள் எல்லாம் இருக்கு என்று எண்ணிக்கொண்டான். வேப்ப மரக்காற்று சுகமாக இருந்தது. சிந்தனை ஓடியது. எதற்காக அப்படி இறங்கி போனோம்? தன்னுடைய தொழில் ரீதியான சந்திப்புகளிலும் கிளப் மீட்டிங்களிலும் அந்த சொந்தம் இந்த சொந்தம் என்று கலந்து கொள்கிற மீட்டிங்குகளிலும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறான். கவர்ச்சிகரமான ஆனால் நாகரிகமான பெண்கள், கம்பீரமான பெண்கள், எளிமையான பெண்கள், பெரிய பணக்கார வீட்டில் இருந்து வந்திருந்தாலும் கூட அதை காட்டிக்கொள்ளாத அமைதியான பெண்கள் என்று எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறான். அவர்கள் எல்லாம் அவனை இப்படி ஈர்த்ததில்லையே. இது ஏதோ குறும்புக்கார பெண், காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிக்கிறாள், கையுறையை போட்டுக்கொண்டு எதையோ தேடுகிறாள். இப்படி ஒரு பெண்ணை என்ன வந்தது என்று பின்னாலே துரத்தி கொண்டு போனோம் என்று எண்ணிக்கொண்டான். மெல்ல புன்னகைத்து கொண்டே கண்களை மூடினான். அவள் அந்த காம்பவுண்டின் மேல் ஏறுவதற்கு முன்பாக இங்கும் அங்குமாக கலவரமாக பார்த்தது. காம்பவுண்டின் மேல் ஏறி நிற்கும்போது ஏதோ ஒரு
த்ரில்லிங்கான விஷயத்தை செய்வது போன்ற ஒரு தோற்றம். குதித்து உள்ளே போய் அந்த பேப்பரை எடுத்தாளே, அந்த நேரத்தில் அதை பார்த்தவுடனே முகத்தில் தோன்றிய பரவசம். பிறகு எப்படியடா வெளியிலே போவோம் என்கிற கவலையிலே பரபரப்பாக அதையும் இதையும் தேடி ஏற்பாடு செய்தது என்று. அவளுடைய ஒவ்வொரு முகபாவமும் அவனுடைய கண்ணுக்குள்ளே வந்து போனது. நல்ல பெண்தான், துருதுருப்பான பெண் என்று சிரித்து கொண்டான். அப்போதுதான் செல்போனிலே பதித்து வைத்தது நினைவுக்கு வந்தது. செல்போனை எடுத்து ஆன் செய்து பார்த்தான். அழகாக அது பதிவாகியிருந்தது. ஜூம் செய்து பார்த்தான். அவளுடைய அந்த முகபாவங்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்தன. இப்படி துருதுருப்புக்கும் குறும்புக்கும் அப்பாலே ஏதோ ஒருவித அமைதி அந்த பெண்ணின் முகத்திலே இருந்தாற் போல இருந்தது. பலதையும் யோசித்துக் கொண்டே இருந்தவன் உறங்கிவிட்டான். 5 மணி வாக்கில் அத்தை சூடான பஜ்ஜி, காஃபி, இனிப்பு என்று ட்ரேயோடு வந்து எழுப்பினார். எழுந்து முகம் திருத்திக் கொண்டு அந்த இனிப்பையும் பஜ்ஜியையும் சாப்பிட்டுவிட்டு காஃபியையும் குடித்துவிட்டு அத்தையிடம் சற்றே அளவலாவினான். தம்பி, 6 மணிக்கு கோயிலுக்கு போகலாம் தம்பி, நீயும் வா என்றாள். நான் எதுக்குங்க அத்தை என்றான். இருக்கட்டும்பா, நீ நம்ம மாப்பிள்ளை பையனுக்கு தோழனா, நீ வா. நீ ஆற அமர கோயிலுக்கு போவியா என்ன என்று கேட்டாள். எங்கே அத்தை நேரம், அம்மா கூட போவேன். எப்படியும் மாசத்துக்கு 2 நாள் போயிருவேன். அப்பாவால போக முடியலைன்னா நான் போவேன். அம்மா ஆற அமரத்தான் சுத்தி பார்த்துட்டு தான் வருவாங்க. நான் போனா அவசரப்படுத்தி கூட்டிட்டு வருவேன்னு கோச்சுப்பாங்க என்றான். ஆமா, அன்னிக்கு ரொம்ப பக்தி, அந்த விரதம் இந்த விரதம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பட்டினியா இருப்பாங்க என்றாள். இல்லை இல்லை, இப்பவெல்லாம் அப்படி பட்டினி போடுறதுக்கெல்லாம் நாங்க விடுறதில்லை. உடம்பு கெட்டு போயிடும் இல்லை, அதனாலே கோயிலுக்கு போறதை தடுக்கிறதில்லை. பெரும்பாலும் டிரைவரை கூட்டிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த வெள்ளிக்கிழமை நாள் மட்டும் நானோ அப்பாவோ யாராவது வரணும்னு ஆசைப்படுவாங்க. நாங்க டர்ன் போட்டுக்கிட்டு போயிருவோம் என்று சிரித்தான். சரி, நீங்க நிதானமா கோயிலை சுத்தி பார்த்துட்டு வரலாம். பெரிய கோயில் இங்கே நிறைய இருக்குப்பா என்றாள் அத்தை. சரி, உங்க விருப்பத்தை ஏன் கெடுப்பானேன் என்று அவனும் கிளம்பினான். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடணுமா அத்தை என்று சிரித்தபடியே வேட்டி சட்டையிலே கிளம்பினான். ரேவதியின் மகள் சாந்தி, டேய் அத்தான் ரொம்ப அழகா இருக்குடா என்றாள். அவள் இவனை காட்டிலும் சற்று பெரியவள் என்பதால் உரிமையோடு கேலி செய்வாள். அவள் உரிமையோடு அவனை டேய் என்று அழைப்பது அவள்தான். ரேவதி அத்தை அவளை முறைத்தாள். ஏய், அவன் பெரிய தொழிலதிபர் ஆயிட்டான். இந்த மாதிரி டேய் வான்னு மரியாதை இல்லாம என்ன பேச்சு? அம்மா, அவன் எப்படி ஆனா என்னம்மா, எனக்கு அவன் மாமா பையன்தான். சின்னதிலே இருந்து நாங்க ஒண்ணா விளையாடினோம். இவன் என்னை விட சின்னவன். நான் ஒருத்திதான் அவனை அப்படி உரிமையாக கூப்பிட முடியும் என்றாள். சுடர்வண்ணனும் சிரித்தபடி, ஆமாங்கத்தை, சந்தியாக்கா ஒருத்தி தான் என்னை டேன்னு கூப்பிடுவா, வேற யார் கூப்பிடுவாங்க, கூப்பிடட்டும். கலகலப்பாக பேசிக்கொண்டே கோவிலுக்கு போனார்கள். கோவிலுக்குள்ளே அம்பிகையை தரிசனம் செய்துவிட்டு வருவதற்காக வரிசையிலே நின்றிருந்தார்கள். அவனுக்கும் அன்றைக்கு ஏனோ மனதுக்கு நிம்மதியாக இருந்தது. நெருங்கிய உறவுக்கார அத்தை பாசத்தை பொழிகிறாள். அவளுடைய குடும்பத்தோடு வந்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு கண்மூடி அம்பிகையை வேண்டினான். உனக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும்னு வேண்டிக்கோ என்றார் ரேவதி அத்தை. அந்த வலையில் எல்லாம் இப்போதைக்கு நான் மாட்டிக்கிறதா இல்லைங்க அத்தை என்று சிரித்தான் சுடர்வண்ணன். ஆனால் கண்மூடி தாயின் நலத்திற்காகவும் தந்தையின் நலத்திற்காகவும் வேண்டிக் கொண்டான். அப்படியெல்லாம் நீ சொல்ல முடியாது. உனக்காக பிறந்தவ எங்கிருக்கிறாளோ, எப்ப வருவாளோ என்றாள் அத்தை. அவன் மெல்ல கண் திறந்து பதில் சொல்ல முற்பட்ட பொழுது நேர் எதிரிலே வந்த அந்த பெண் என்றாள். அதே கையுறைக்கார பெண்தான். இப்பொழுது புடவையிலே பாந்தமாக வந்து நின்றாள். அவன் கண்கள் இமைக்கவும் மறந்தன.